கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. இக்கரைக்கு அக்கறை பச்சை எதிர்த்த வீட்டுல ஏண்டா கண்ண வச்ச கஷ்டப்பட்டு போட்ட பழச்ச கரண்ட் போச்சு எங்க போய் தேடுவேன் நீ சுச்ச மாற்றம் தொட்ட மல்லிகை இவ மாட்ட தள்ளிக்க மேரேஜான பீசு இன்னாருக்கு சொல்லிக்க சொல்லி விட்ட ஜோக்கர் அவ போட்டதெல்லாம் யாக்கர் தொத்து போய் தொப்பி வாங்கி வந்த நாய் சகரு டார்லிங் 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 குயிலு மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான் தவளை தட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான் காட்டுக்குயிலு மனசுக்குள்ளே பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்ல பாடத்தான் தவளை தட்டு துள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான் பந்தம் என்ன சொந்தம் என்ன போனா என்ன வந்தா என்ன உறவுக்கெல்லாம் கவலைப்பட்ட ஜென்மம் நான் இல்லை பாசம் வைக்க நேசம் வைக்க தோழன் உண்டு வாழ வைக்க அவனை தவிர உறவுக்காரன் யாரும் இங்கில்லே உள்ள மட்டும் நானே உசுரக்கூடத்தானே என் நண்பன் கேட்டா வாங்கிக்கென்ன சொல்லுவேன். என்ன ஒரு கெட்ட கனவு. நட்டுக்காக நான் உயிரை கொடுப்பேன் பாடுற மாதிரி வருது. இதுல இருந்து எண்ணங்கள் தான் கனவா வருதுன்னு சொல்றது சுத்த போய் சுத்த போய். டே விக்கி பையா, இதெல்லாம் அர்ஜென்ட்டா தேவைப்படுற துணி. ப்ளீஸ் வாஷ் பண்ணி அயன் பண்ணி வச்சிரு. அம்மா வேலைக்கு போனாலும் பொண்டாட்டி கணவனுக்கு துவையல் வரைக்கும் செஞ்சு வச்சுட்டு போவாளே. இவ என்னடானா துவையல் குறிப்பு எழுதி வச்சுட்டு போயிருக்கா. டைமண்ட் ரிங். அடி பாவி, இது மிஸ் ஆனது கூட தெரியலையா அவளுக்கு? இதே இது நான் பாக்கெட்ல ஒரு 2 ரூபா காயினை விட்டுருந்தா, விக்கி யூ கேர்லெஸ், உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி வரணும், அது இதுன்னு கிளாஸ் எடுத்திருப்பா. அலையட்டும் அலையட்டும், அப்புறமா தரலாம். நிறைய வேலை இருக்கு. நட்டு சார் கனவு வேற மூடு பண்ணிடுச்சு. மூடு மாறணும்னா நல்ல கனவு காணணும். ஆமா, என்ற புள்ள எங்க காணோம்? அவருக்கு ஏதோ பெருசா ஆர்டர் வந்திருக்குதுங்கம்மா, அதனால பாக்க போயிருக்காருங்க. சரி சரி சரி. லட்டு கண்ணுக்குட்டி எங்க காணோம்? அவர் காலையில ஸ்கூலுக்கு போயிட்டாருங்கம்மா. ஆமா, நான் போன் பேசும்போதெல்லாம் அந்த வெட்டி விக்கி போய் இங்கே இல்ல இருப்பா, எங்க காணோம்? ருக்கு கிட்ட நம்ம பேரை கெடுத்துருவாங்க போல் இருக்கு. இந்த கலாய்க்கிறாங்க. இதுக்கு நட்டு கூட கனவுல ஆடினதே பரவாயில்ல போல் இருக்கு. ருக்கு என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். அவர் எங்கேயாவது வேலையில பிஸியா இருப்பாருங்கம்மா. அவரு வேலைக்கு போயிட்டாலும் ஐயோ, வெளியே இல்லைங்கம்மா. உள்ள துடைக்கிறது, கூட்டுறது, கழுவுறது, இந்த மாதிரி வேலைங்கம்மா. அதான் அந்த பாப்போட துடைக்கிறது. ஐயே, அது பாப்பில கண்ணு, மாப்பு. சரி விடுங்கம்மா. நீங்க தான் விடிய விடிய அரிசியை அரிச்சு கொட்டக்கூடாது, விடிஞ்சதுக்கு அப்புறம் வெங்காயத்தை உரிச்சு கொட்டக்கூடாது, வெட்டியா இருக்கவங்களை கரிச்சு கொட்டக்கூடாது, நீங்க தானே சொல்லுவீங்க. ஐயோ ஆமாண்டி என் தங்க குட்டி. ஆமா, நீ குளிச்சிட்டியா? குளிச்சிட்டேனுங்கம்மா. ஆஹா, அப்ப வா பப்டியானந்தக்கு ஒரு மாலை போட்டு வந்துருவோம். ஆமாங்க வாங்கண்ணே. பப்படி ஆனந்தாவா? பார்த்தாலே போலீஸ் சாமியார் மாதிரி தெரியுது. இவர் மறு அவதாரம் எடுத்து 1.5 வீட்டுக்கு வர போறதா என்ற கனவுல வந்து சொன்னாரு கண்ணு. ஏனுங்கம்மா, நம்ம வீட்டுக்கு வராருங்களா? ஐயோ பிரமாதங்கம்மா.
அதாங்கன்னு உடனே நான் கிளம்பி இங்க வந்தேன். அப்புறம் அவரு பேசினதெல்லாம் நெட்ல கிடைச்சது. இந்த பென் டிரைவ்ல இருக்குது, பாக்கலாமா? ஏனுங்கம்மா பேனாலவே எப்படிமா கேக்குறது? ஐயோ ஐயோ, நீ வந்து அப்டேட்டே ஆவாத அவுட்டேட். அந்த நட்டு தடிமாடு உனக்கு எதுவுமே சொல்லி தராது. வா வா, இத இங்க சொருவிட்டு இப்படி கிளிக் பண்ணா அது 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 பாரு 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 சாமி பாரு. இல்ல எல்லாரும் பிரசாதம் சரி சாப்பிடுங்க. சரி சரி, இரு இரு நான் தாரேன். சாப்பிட்டீங்களா? பார்த்தா சதுரமா கொஞ்சம் பெருசா தெரியுற பப்டி உதுத்தா எப்படி சிறு சிறு கோடா மாறுதுன்னு பாத்தீங்களா? ஒவ்வொரு சின்ன துகளும் இனிச்சாதான் முழு பப்படியும் இனிக்கும். அது மாதிரி வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்களும் இனிச்சாதான் முழு வாழ்க்கையும் இனிக்கும். பப்படிக்கு நடுவுல 4 பச்சை மிளகாய் விதைய தூவுனா என்ன ஆகும்? காரமாயிடுமுங்க. புத்தருக்கு போதி மரத்தடியில ஞானம் கிடைச்சது, எனக்கு ஒரு சேட்டு ஸ்வீட்டு கடையில ஞானம் கிடைச்சது. பப்புடி பப்புடி பப்புடி, இது புரியலன்னா தப்புடி தப்புடி தப்புடி. பப்புடி பப்புடி பப்புடி, இது புரிஞ்சுக்கலன்னா தப்புடி தப்புடி தப்புடி. இந்த மாதிரி லூசிங் இருக்கிற வரைக்கும் இந்தியா வல்லரசு ஆகவே ஆகாது. 500 1000 செல்லாதுன்னு அறிவிச்ச மாதிரி இந்த மாதிரி போலீஸ் சாமியாருங்க செல்லாதுன்னு அறிவிச்சிடணும். பப்புடி பப்புடி பப்புடி, இது புரியலன்னா தப்புடி தப்புடி தப்புடி. ஐயோ, எப்படி பேசுறது தெரியலையே. உள்ள போனா அந்த அண்டா நம்மள நல்லா கழுவி கழுவி ஊத்தும், நல்லா வச்சு செய்யும். ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஐயோ, ஹனி வர டைம் ஆயிடுச்சே, துணி அயன் பண்ணி வைப்போம். இந்தாங்கண்ணே சோன் பப்படிட்டாப்பா. காலனில இருக்கிற எல்லாருக்கும் கூட சேர்த்துதான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏனுங்க உங்க வயிறு மட்டும் இல்லைங்கம்மா, உங்க மனசும் நல்லா பெருசுங்கம்மா. வௌத்த பத்தி பேசி அதை எழுப்பி விட்டுட்டியே. ருக்குகண்ணு ஒரு 20 தோசை சுட்டு போடு, நான் சாப்பிடுறேன். ஏனுங்கம்மா வயிறுன்னு சொன்னா உங்களுக்கு பசிக்குங்களா? அம்மா சொன்னா கரெக்டா தானுங்க இருக்கும். வாங்கம்மா 30 தோசை சுட்டு தரேன். வாங்க அனிதாங்கா. அனிதாக்கா. ஏய் ருக்கு, நட்டு சாருங்கா. வாங்கம்மா, எப்படி இருக்கீங்க? என்ன அனி மேம், நல்ல ஸ்டைலா ஆன்ட்டின்னு கூப்பிடுங்க, இல்லனா அத்தையை கூப்பிட்டா கூட ஓகே தானே? ஷோ நட்டு சார், எனக்கு ருக்கு சிஸ்டர் மாதிரி. அவங்க எப்படி கூப்பிடுறாங்களோ அப்படித்தானே நானும் கூப்பிட முடியும். அப்போ ஓகே 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 ஓகே. அம்மா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. மாடர்ன் கேளா இருந்தாலும் மரியாதை தெரிஞ்ச பிள்ளை. மகராசியா இருக்கண்ணு. ஐயோ, இந்த ரோட் ரோலர் இங்க உருண்டு வந்துருச்சே, நம்மள நசிக்கிறமே. மகராசியா இருக்கண்ணு. ஐயோ, அம்மாவால குனிஞ்செல்லாம் தூக்கி விட முடியாது, நீயே எந்திரிச்சிருக்கண்ணு. சார் என்ன சார் இங்கே நின்னுட்டு இருக்கீங்க? வாங்க உட்காருங்க, காஃபி போடுங்க. வேண்டாம், நீ காப்பி போட்டா நல்லா இருக்காதுன்னு என்ற நட்டு சொல்லிச்சு. உன்ற புருஷனை வேணா போட சொல்லுங்கண்ணு. ஐயோ அனி மேம், நான் அப்படி சொல்லல. நீங்க காஃபியோட ஹார்லிக்ஸ் பூஸ்ட் டீ இதெல்லாம் நல்லா போடுவீங்கன்னு சொன்னா அதைத்தான் அப்படி சொல்றாங்க. மா காப்பி குடிக்காம போ, அதுக்கே என்ன மாட்டீங்க? நோ ப்ராப்ளம் நட்டு சார். ஆமா, விக்கி வெளியே ஒரு வேலையா கிளைண்ட் மீட்டிங் போயிருக்காரு. ஏங்கண்ணு, உனக்கு மேக்கப் பண்ண வர அளவுக்கு பொய் சொல்லி மேக்கப் பண்ண வராது, கரெக்டா? சரி, எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க? விக்கி ட்ரை வாஷ் கொடுத்துட்டு சீக்கிரமா வந்துரு நீ கூவுனது கூடலூர் வரைக்கும் கேட்டிருக்கோம். அவ்வளவு சத்தமாவா கேட்டுச்சு? ஆமாக்கா. இல்லங்க பிரசாதம் ஒன்னு எடுத்து கூடமா. தேங்க் யூ. சரி, பிரசாதம் சொல்லிட்டு சோம்பு அப்படி தரீங்க? ஐயோ, இது பப்படி ஆனந்தா பிரசாதங்க. பப்படி ஆனந்தா பைத்தியமா இருக்குங்க. சாமி சோம்பப்படி சாப்பிடும்போது தான் ஞானோதயம் வந்துச்சாமா, அதனாலதான் பப்படி ஆனந்தா. ஓ, தமிழ்நாட்டின் முதல் போலிச்சாமியார்னு சொல்லுவாங்களே, அதாவது 1954ல நாடக நடிகை ராணியம்மா காணாம போன அன்னைக்கு இவரும் காணாம போனதா சொல்றாங்களே, அவங்க தானே? ஐயோ ஐயோ, தப்பு தப்பு தப்பு, அதெல்லாம் வதந்திமா. அவரே வந்து என் கணவன் சொன்னாருங்கன்னு காசிக்கு போய் ஜீவசமாதி அடைஞ்சிட்டாரா. இப்ப மறு அவதாரம் வரப்போறதா என்கிட்ட சொல்லியிருக்காருமா. அம்மா, எனக்கு சாமி மேல நம்பிக்கை இருக்கு, ஆனா சாமியார் மேலதான் நம்பிக்கை இல்ல. ஆனா இவர் வேற மாதிரிங்கக்கா. ஒரு குட்டி செடி கிட்ட பேசினாலே அது பெரிய செடி ஆயிருங்கக்கா. ஏழைக்கிட்ட பேசினாங்கன்னு வச்சுக்கோங்கக்கா, பணக்காரா ஆயிருவாங்க. அது மட்டும் இல்லைங்கக்கா, புருஷ பொண்டாட்டிக்கு அட்வைஸ் பண்ணினாங்கன்னா விட்டு பிரியாம பொருத்தமா இருப்பாருங்க. நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன், அவர் கையாடுறதே வித்தியாசமா இருக்குமாமே. இப்படி
ஐயோ ஐயோ என்னாச்சு? 3 பேருக்கும் ஒரு டைம்ல ஃபிக்ஸ் வந்துருச்சா? நான் போய் சாவி கொண்டு வரேன். வேணாமா? ஐயோ இது ஃபிட்ஸ் இல்ல கண்ணு, இது சாமியார் ஸ்டைலு. சரி கண்ணு, நீ பிரசாதம் சாப்பிடு, நாங்கெல்லாம் வீட்டுக்கு போறோம். ஓகேமா. வா. வரேங்க நீ மேம். பாய்ங்கா. பை. ஆ. இன்னும் கொஞ்சம் கீழே குனிங்க, தலை தெரியுது, கண்டுபிடிச்சிட போறாங்க. டேய் நீ ஏன்டா ஒளியிற? சும்மா ஒரு ஜாலிக்காக தான். அதுக்கு ஏன்டா அவ்வளவு ரியாக்ஷன் தர? அதுவும் ஒரு ஜாலிக்காக தான் சார். சார் இடம் காலியா இருக்கு, வேணும்னா நட்டு சார் அம்மாவையும் கூப்பிட்டு ஒளிஞ்சுக்க சொல்லலாமா? டேய் நான் பயந்து ஒளியிறது அவங்களுக்காக தான்டா. எம்ம கட்டத்துல பிறந்தா இப்படிதான் ஏடா கூட போய் யோசிப்பாங்க. சத்தம் போடாத சத்தம் போடாத. என்ன ஐ லைக் இட் தானே? சரி ஐ லைக் இட். விக்கி சார் எதுக்கு இப்படி பீஃப் மாதிரி சுத்தி சுத்தி பாக்குறாரு? அடியே இருக்கு, அது பீஃப் இல்ல தீஃப். அரசு அரசு அதேதான். இயற்கையின் அற்புத விதையே, உன்னுள் ஒரு மரம் ஒளிந்திருக்கிறது. நீ ஏன் வெகு நாளாக சிறு செடியாகவே இருக்கிறாய்? உனக்கு சூரியன், காற்று, நீர், ஏன் என் அன்பு எல்லாம் இருக்கிறது. வளரு செடியே வளரு. பப்படி பப்படி பப்படி, நீ வளரலனா தப்படி 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 தப்படி. இவர் பப்படியான அந்த மாதிரி பேசுறாரு. ஐயோ ஐயோ, சமையல முடிச்சுட்டு உடனே கேட்கணும். வணக்கண்ணா. நீங்க அந்த செடிக்கிட்ட யாருக்கும் தெரியாம பேசுனத நான் பார்த்துட்டேன். ஓஹோ, ருக்காக்காவும் பார்த்துட்டாங்க. அச்சச்சோ. நீங்க அவங்க பார்க்கணும்னு தான் பேசுனதா நான் நினைக்கல, அவங்கள ஏமாத்த போறீங்கன்னு நான் நினைக்கல. வரேண்ணா. பப்படி பப்படி பப்படி, ஏமாத்துறது தப்படி தப்படி தப்படி, பப்படி பப்படி பப்படி, ஏமாத்துறது தப்படி தப்படி தப்படி. இவன் பேசுறத பார்த்தா தெரியாதுன்னு தோணுது, ஆனா பாடுறத பார்த்தா தெரியும்னு தோணுது. இந்த பண்ணாடிக்கு ஒரு நாளைக்கு பாட கட்டணும். பப்படி பப்படி பப்படி, நம்பலனா தப்படி தப்படி தப்படி. சாமி, உங்க புண்ணியத்தினால சென்ட்ரல்ல மினிஸ்டர் ஆயிட்ட சாமி. ஆமா சாமி, உங்க தயவால நானும் பிரெக்னன்ட் ஆயிட்டேன். உங்க ஆசீர்வாதத்தாலன்னு சொன்னேன். ஓ சந்தோஷம் சந்தோஷம். நீங்க சொன்னதை கேட்டதுல இருந்து வாழ்க்கையே பரமானந்தமா ஆயிடுச்சு சாமி. நானும் கர்ப்பமாயிட்டேன். ஆசி ஆசி, உடம்பு ஒரு தூசி தூசி. நீங்க தான் பப்படி ஆனந்தான்னு ஏன் சாமி இந்த உலகத்துக்கு இன்னும் சொல்லாம இருக்கீங்க? அதற்கான வேளை வர வேண்டும். ஒரு பதிவிரதை பக்தை மூலம்தான் இதை உலகத்திற்கு தெரியப்படுத்த வேண்டும். அப்ப என் நடத்தையில சந்தேகப்படுறீங்களா சாமி? ஏமா ஏன் நல்லா தானே போயிட்டு இருக்கு, ஏன் உன் புருஷன்ட்ட கோத்து விடுற? இப்ப நீ பத்தினி இல்ல நான் சொன்னா, நயன்தாரா அழகா இருக்காங்கன்னா கீர்த்தி சுரேஷ் அசிங்கமா இருக்காங்கன்னு அர்த்தமா? பப்படி பப்படி பப்படி, நீங்க தப்பா புரிஞ்சுட்டா தப்படி தப்படி தப்படி. ஐயோ கோச்சுக்காதீங்க சாமி, அவ ஏதோ தப்பா சொல்லிட்டா. பப்படியா போய்கிட்டு இருக்கிற எங்க வாழ்க்கைய நீங்க பாவக்காயா மாத்திராதீங்க சாமி. மாட்டேன். பாவம் கசக்கும், பாவக்காயும் கசக்கும் என்று இந்த பப்படி ஆனந்தா அறிவேன். நாங்க கிளம்புறோம் சாமி. அப்புறம் சாமிக்கு ட்ரெயின்ல யூக்யூ, ஃபிளைட்ல யூக்யூ, டெல்லி வந்த எம்பி ஹவுஸ், வருஷத்துக்கு 4 மெடிக்கல் சீட்டு, 4 IIT சீட்டு எல்லாமே பண்ணி தந்துற சாமி. உன் விருப்பம் பக்தா, மங்களம் உண்டாகட்டும். சாமி ஆல்ரெடி நான் உண்டாயிட்டேன் சாமி. உங்கள் பெயர் மங்களமா? போன தடவை எதுவுமே சொல்லல. அப்போ உண்டாகல சாமி, உங்களாலதான், அதாவது உங்க தயவாலதான் உண்டானேன்னு சொன்னேன் சாமி. ஏனம்மா எப்பொழுது பார்த்தாலும் அதை பத்தி தான் பேசுவே நீ? மன்னிச்சிருங்க சாமி. சாமி வர சாமி. வணக்கம். வணக்கம். ஓ
பப்படி ஆனந்தாஜி, வாழ்க பப்படி ஆனந்தாஜி. வாழ்க. நீங்கள் பார்த்து விட்டீர்களா? ஆமாங்க, நீங்க சாமியாரா பேசுனத நான் பார்த்தேனுங்க. இவன் தான் குட்டான் போக்குல அடிச்சு விடுறான். இல்லக்கா, நீங்க இவருக்கு தெரியாம ஒளிஞ்சு நின்னு பார்த்தத நான் ஒளிஞ்சு நின்னு உங்களுக்கு தெரியாம இவரை பார்த்தேன். ஏங்க சாமி, ஏன் இந்த பப்படி அந்த சாமின்னு மறைச்சிங்க? நீங்கள் எப்பொழுது கேட்டு நான் இல்லை என்று சொன்னேன்? உங்களுடைய அஞ்ஞான கண்ணுக்கு என்னுடைய மெஞ்ஞானம் தெரியவில்லை. கரெக்டுங்க. சாமி, வந்தவங்க நீங்க செட் பண்ண ஆளு இல்லன்றதையும் நீங்க தான் உண்மையான பப்படியானந்தா சாமின்றதையும் நான் நம்புறேன் சாமி. டேய், குழப்பாதடா. பப்படி 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 நம்பல, நான் தப்படி தப்படி தப்படி. சாமி, இந்த விஷயத்தை வெளியிடத்துக்கு சொல்லிடலாங்களா? ஆமா சாமி, இந்த விஷயத்தை மறைச்சு வச்சா சைனா மொபைல் மாதிரி என் மனசு வெடிச்சிருமோன்னு பயமா இருக்கு சாமி. கூறுங்கள் பக்தர்களே, ஆனால் எப்பொழுது கூறினால் மக்கள் நம்புவார்களோ அப்பொழுது கூறுங்கள். சரிங்க சாமி, கொஞ்சம் ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. அனுபவ பவ, இல்ல, ஆரிய பவ, ஆயுஷ்மான் பவ. என் கோபி, நீ விழவில்லை? பேக் பெயின் சாமி. ஐ வில் டேக் யுவர் பிளெஸிங் நெக்ஸ்ட் டைம். ஓகே. பப்படி 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 நம்பலனா தப்படி 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 பப்படி 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 நம்பலனா தப்படி தப்படி தப்படி. எதுக்கு இந்த சாமி தனியா வந்து கால் பண்ண சொன்னாரு? அழைக்க வேண்டாம், நினைத்தாலே வந்து விடு. ஐயோ சாமி, எப்படி சாமி இப்படி டக்குன்னு வந்துட்டீங்க? அதுதான் பப்படி ஆனந்தாவின் பவர் கண்மணி. கண்மணிங்களா? இல்லை, பக்த கண்மணி என்று. ஓகேங்க ஓகேங்க. நான் அழைத்தது உன் கணவனின் உயர்வுக்காக. ஐயோ ஏனுங்க சாமி, அவரும் டெய்லி காலையில சத்து மாவுனா சாப்பிடுறாருங்க, வளர்ந்தபடி இல்லைங்க. அந்த உயரம் அல்ல, அவர் மந்திரியாக வேண்டாமா? ஆமாங்க, அவரு மிஸ்டர் தானே, எனக்கும் சந்தோஷம் தானுங்க. ஐயோ, அது மிஸ்டர் அல்ல, மினிஸ்டர். அரசக அரசக அதே தானுங்க சாமி. அவர் உயிரை போக வேண்டும் என்றால் நீ அவன் அருகில் 6 மாதம் செல்லாமல் இரு, குறிப்பாக இரவில். புரிகிறதா? அது எதுக்குங்க சாமி? வளர்ச்சி வேண்டுமல்லவா? இதை நீ யாரிடமும் கூறக்கூடாது. அவனை அறையை விட்டு வெளியே தள்ளிவிட்டு நீ வெளிச்சத்தில் தூங்கு. உன் அறையில் இருக்கும் வெளிச்சம் எனக்கு தெரிய வேண்டும். அது எதுக்குங்க சாமி? அப்பதானே எனக்கு ஹாப்பி. சாமி, இல்ல இல்லை இல்லை ருக்குமணி, பிரகாசத்தில் தூங்குபவரின் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் என்று ஒரு ஐபோன் சொல்லுகிறது. இல்லை, சாரி, ஐதீகம் சொல்லுகிறது. ஆமாம் ஆமாம். சரிங்க சாமி, சரிங்க சாமி. பப்படி பப்படி பப்படி, நான் சொன்னதை வெளியே சொன்னா தப்படி 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 பப்படி பப்படி பப்படி, வெளியே சொன்னா தப்படி தப்படி தப்படி. வணக்கம் சாமி. டேய் கோபி, நீ எப்பறா இங்க? கேஸ் ப்ராப்ளம். சி, கேஸ் ப்ராப்ளம்னா இங்க எதுக்குடா வந்த? அந்த கேஸ் இல்லைங்க, வீட்ல கேஸ் தீர்ந்து போச்சு, இன்னும் 4 நாள் ஆகும் வர்றதுக்குன்னு சொல்லிட்டாங்க. அதான் இங்க புடிச்சிட்டு போலான்னு வந்தேன். புடிச்சிட்டு போலாம் வந்தியா? எதுல? ஃப்ளாஸ்க்ல. ஃப்ளாஸ்க்ல கேஸ் பிடிப்பியா? சோடா பாட்டில கேஸ் பிடிக்கும் போது இந்த ஃப்ளாஸ்க்ல கேஸ் பிடிக்க முடியாதா? பிடிக்கலாம். அது சரி. அப்புறம் கோபி, ஒன்னும் கவலைப்பட வேணாம், நான் எதையுமே பார்க்கல. நட்டனா வாழ்க்கையில நீங்க விளையாடுறத நான் கேட்கல. ஆனா நீங்க தான் பப்படி ஆனந்தா சாமின்றத நான் நம்புறேன். வர்றேன் சாமி. ஒரு நிமிஷம். அதான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேனே. இல்லடா, ஃப்ளாஸ்க் எடுத்துக்கடா. வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துருங்க. ஐ லைக் இட். பப்படி பப்படி பப்படி, நீங்க இப்படி பண்ணா எப்படி எப்படி எப்படி? சரியான ராவு காலத்துல பிறந்த கேது வருமா போல. எப்படியோ ருக்கு நம்பிட்டாங்க, அது போதும். ருக்கே வாங்க. ருக்கே ருக்கே ருக்கே. ஐயோ ரொம்ப கொலையாதீங்க, நீங்க நினைக்கிறதெல்லாம் இனிமே நடக்காது. ஏண்டி? அது ஒண்ணு இல்லைங்க, நம்ம பப்படி இந்த சாமி இருக்கிறாரு இல்ல, அவர் என்ற கனவுல வந்து நம்ம 2 பேரும் 6 மாசத்துக்கு பிரிஞ்சிருந்தா நீங்க மினிஸ்டர் ஆயிடலாமாங்க. முதல்ல நான் அப்பன் ஆகிறேன், அதுக்கப்புறம் மினிஸ்டர் ஆகிறேன். ஏன் வாடி? ஐயோ சும்மா இருங்களேடா. ஐயோ, பப்படி ஆனந்தாவ அப்படி ஆனந்தா. இங்க பாருங்க, சாமி பத்தி எல்லாம் பேசாதீங்க, முத கணத்துல போடுங்க. அப்படிதான் பேசுவேன், நீ சொல்றதை கேட்க மாட்டேன். சாமி சொல்றாரு, நான் சொல்றது முத கேளுங்க. இந்த பாரு, வந்து நான் நிக்கல மாட்டேன்.
நீங்க முதல்ல போங்க. ருக்கு இந்த பார் வந்துரு விட மாட்டேன். ஐய் ஏய் எங்க ஓடுற நீ? ஐய் இங்க பாருங்க, சும்மா இருக்கேன்னா இங்க பாருங்க. ஐய் ரொம்ப நேரம் விளையாட்டு. ஐய் இங்க பாருங்க, நான் சொல்றது ருக்கு வந்து கேளுங்க. ருக்கு வந்துரு, நான் உன்னை விட மாட்டேன். ஐயோ சாமி சொல்லிருக்காருங்களாட்டனா. ருக்கு ஐய் ஐயோ இங்க பாருங்க, வேணாம். நில்லு நில்லு. எங்க ஓடுற? பப்படி இங்க பாருங்க, சும்மா இருக்கேன்னா இங்க பாருங்க. எங்க போனாலும் விட மாட்டேன். இங்க பாருங்க. வேணாம். ஏய் அதெல்லாம் எடுக்காத. ஏய் நானும் எடுப்பேன். ஏய் போடாத. நில்றி. ஐய் யா ருக்கு. நில்றி. அம்மா பாருங்கம்மா, துரத்துறாரு. எதுக்கு? அது வந்துமா. மதியானம் சாப்பாட்டுல உப்பு போடலன்றதுக்காக இப்ப அடிக்க வராருங்கம்மா. ஏய் இவன் எல்லாத்துலயும் இப்படிதான் கண்ணு. அவங்க அப்பன மாதிரி 8 வருஷம் கழிச்சுல இவன் பிறந்தான். அதுவும் 12 மாசம் என் வயித்துக்குள்ளேயே கிடந்தான். அம்மா, இந்த பப்படியானந்தா சுவாமி என் கனவுல வந்து என்ன லைட் போட்டு தானமா தூங்க சொன்னாரு. இவர் ஒத்துக்க மாட்டாருங்கம்மா. ஐயோ அவன் கிடக்காங்கண்ணு. நீ இங்கேயே தூங்கு, நாங்க லைட்ட போட்டு அங்க தூங்குறோம். என்னன்னு இறங்குறியா இல்ல தூக்கிட்டே போவா? இறக்கிடுங்கம்மா. ஐயோ சாரிங்கம்மா. வாகண்ணு தள்ளுடா. யோ பப்படி ஆனந்தா, உன் பேர்ல ஆனந்தத்தை வச்சுக்கிட்டு நான் ஆனந்தமா இல்லாத அளவுக்கு பண்ணிட்டியே. இன்னும் 6 மாசத்துக்கு ஒண்ணு இல்லையா? வணக்கம் சாமி. டேய் ஆ? நீ ஏதாவது பாத்துட்டியா? எது? நீங்க அந்த சின்ன செடியை எடுத்துட்டு பெரிய செடியா வச்சீங்களே, அதைத்தானே? நான் பார்க்கல சாமி. டேய் ஆ, சின்ன சின்ன விஷயத்துல நீ என்ன மன்னிச்சு விட்டுட்டே இருக்க. ஏதாவது பெரிய ஆப்பா செய்தி வச்சிருப்பியோன்னு பயமா இருக்குடா. நம்புங்க சாமி. உன்னை எப்படிடா நம்புறது? முதல்ல நீயே உன்னை நம்ப மாட்ட. ஏன் சாமி, நீங்க தான் பப்படியானந்தா சாமின்றத நான் நம்பும்போது நான் நம்பிட்டேங்கிறத நீங்க ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? யோசிக்காம மறைச்சு வச்சிருக்கிற அந்த சின்ன செடியை வச்சுட்டு என்ன பிளஸ் பண்ணுங்க சாமி. சரி கால்ல விழுடா. பேக் பெயின் சாமி. கொஞ்சம் பெண்டாவது பண்றா. இவ்வளோ, இன்னும் கொஞ்சம், இவ்வளோ, இன்னும் கொஞ்சம். இவ்வளோ. ஐ லைக் இட். ஏண்டா எது பண்ணாலும் எப்படியாவது எதிர்க்கு வந்து ஏடா கூடமா ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்க நீ. பப்படி 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 வெளியில சொன்னா தப்படி 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 தப்படி. அப்படி